சரீரத்தில் நிறைய அவயவங்கள் இருக்குது. தலை, கண், மூக்கு, செவி, வாய், கை, கால், இப்படி பல அவயவங்கள் இருக்குது. ஆனாலும் அதில் முக்கியமான அவயவம் எது தெரியுமா? இருதயம். சரி, இப்போ அதில் முக்கியமானது ரொம்ப இருதயம். அது நின்று போச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே செயல் இழந்து போயிடும். இப்போ அது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே போல் ஆவிக்குரிய காரியங்களிலும் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? இருதயம்தான். அது ரொம்ப முக்கியம். சரியா? அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் பொழுது இருதயத்தில் சொல்லிருங்களேன், சுத்தமுள்ளவன் பாக்கியவான். அப்போ நம்ம பாக்கியவான்களாக மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரர் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இவ்விதமாக சொல்லுகிறாங்க. 51வது சங்கீதம் 10வது வசனம் வாசிங்க. இங்கே பார்க்கிறோம், இவர் சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்ப சுத்த இருதயம் வேணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க? கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கு? எனக்கு கொஞ்சம் கேட்கல. கண்ணும் சுத்தமா இல்லை இல்லையா? அசுத்தமாக என்ன செஞ்சது? இருந்தது. அசுத்தமான பார்வை, அசுத்தமான ஆசைகள், அசுத்தமான இச்சைகள், அசுத்தமான செயல்பாடுகள். ஆனால் ஆண்டவர் அந்த தாவீதை குறித்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவருடைய ஆரம்ப காலம் ஒரு சிறு பையனாக இருந்து அல்லது ஒரு வாலிபனாக இருந்து ஆடுகளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு பாடல், அது மாதிரி இசை வாசிக்கிறது, இப்படி இதில் தான் ரொம்ப பிரியமாக ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துக்கிட்டாரு, பிரியமாக வாழ்ந்துக்கிட்டாரு. அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, என்ற இருதயத்துக்கு ஏற்றவன். பாருங்க, சவுல ஆண்டவர் முதல் ராஜாவாக தெரிந்து கொண்டாங்க. இப்போ அவருடைய வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்கும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்க வேண்டாம். அப்போ அவருடைய வாழ்க்கை கூட ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆரம்ப காலத்தில் அவர் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, தகவனுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. ஏன்னா கழுதை காணாமல் போயிட்டு போய் நீ தேடி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் ரொம்ப அழகானவர், சௌந்தரியம் உள்ளவர். அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களிலே அவர் ரொம்ப உயரமானவர். அவ்வளோ ஒரு மதிப்புக்குரியவராக இருந்தும் அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ கழுதையை தேடிட்டு வா அப்படின்னு, வேலைக்காரங்களோட போ அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் தேடினாங்க, கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐயோ அப்போ என்ன காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவார், அதனால நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்காரன்ட்ட சொல்கிறாங்க. இப்போ வேலைக்காரன் சொல்கிறாங்க, இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நம்ம அவரிடத்துல போய் கேட்போம், அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவார், கழுது அகப்படுமா அகப்படாதா அப்படின்னு சொல்லிடுவார், அதனால அவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவருக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லையா? தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய பிள்ளைகளுக்கு
ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்புள்ள ஒரு மனுஷன் சவுல் இல்லையா. இல்லைன்னா சரி போய் கேட்போம் அப்படின்னு அப்படி போயிருக்கலாம். ஐயோ அவருக்கு எதாகிலும் கொடுக்கணும், நம்மகிட்ட எல்லாம் செலவழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற. இல்லை வேலைக்காரன் சொல்கிற ஏன்ட்டு கொஞ்சம் இருக்குது, அதை கொண்டு போய் என்ன செய்யலாம், அங்கே அவருடைய தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படின்னா. சரி அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரியா. அதுக்கப்புறம் வழியில் நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமுவேல் அவரை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு வருகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் சாமுவேல் அப்போ அவருடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அந்த நல்ல குணாதிசயங்களை பார்க்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் ராஜாவானதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு யுத்தத்துக்கு போகிற சமயத்தில் அங்கே சாமுவேல் வந்து பலி செலுத்தி அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கிறப்போ இவரே என்ன செஞ்சிட்டாரு, பலி செலுத்திட்டார். துணிகரமாக செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவரே பலி செலுத்திட்டாங்க. ஏன்னா சாமுவேல் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுது, முடிக்கிறாங்க, வந்துட்டார். என்ன செஞ்சார்? அப்போ அவர் கொஞ்சம் சாக்கெல்லாம் சொல்கிறாரு, ஜனங்களை சிதறி போயிட்டாங்க, பெலிஸ்தர் என்ன செஞ்சிட்டாங்க, நெருங்கி வந்துட்டாங்க. அப்போ எப்படி நான் யுத்தத்துக்கு கிளம்பினேன், அதனால நான் செஞ்சிட்டேன் அப்படின்றார். ஆனால் அன்றைக்கு சாமுவேல் சொல்கிறாங்க, இன்றைக்கோட உன்னுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் எடுத்துட்டாங்க, தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை தெரிந்து கொண்டாங்க. தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை தெரிந்து கொண்டாங்க. அந்த இருதயத்துக்கு ஏற்றவன் யாரு? தாவீது இல்லையா. அந்த இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. அப்போ அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு தேவனுக்கு பிரியமாக இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சது, கீழ்ப்படியாமல் பாவம், துன்மார்க்கம், இச்சை, இப்படி பல காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். அது மாதிரி மாறி போச்சு. ஆனால் சவுல் அதை உணரலை, ஆனால் தாவீது உணர்ந்தார். அப்போதான் அங்கே நாத்தான் போய் அவருக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. சும்மா நேரடியாக போய் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லலை, அவருக்கு ஒரு உதாரணம் சொல்லி, அப்போ அந்த உதாரணம் உங்களுக்கு தெரியும், அவனை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, நீயே தான் அந்த மனுஷன், அந்த பணக்காரன் நீ தான் இல்லையா, நீயே அப்படின்னு சொன்ன உடனே தான் அப்போ அவருக்கு உணர்ந்துவோ நான் தான் அப்படி செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் உணர்ந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கைட்டு இந்த சங்கீதத்தை எழுதுகிறாங்க. இப்போ நம்ம கூட அப்படி நான் யோசித்தேன், என்னுடைய ஆரம்ப காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த காலத்தில் என்னுடைய வியாபாரத்தில் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருந்தேன். அப்போ எங்களுக்கு வியாபாரம் நிறைய நஷ்டமாச்சு, கஷ்டப்பட்டேன், நடத்த முடியல, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, வேலை தேடி போனால் வேலை கிடைக்கல, கொளுத்து வேலைக்காச்சும் போகலாம், சித்தாள் வேலைக்கு போனாலும் சம்பளம் கிடைக்கும்னு அப்படின்னு தேடினேன், கிடைக்கல. கடைசியாக ஆண்டவர் சொன்னாங்க, உன்னை வியாபாரிகள் மத்தியில் தான் சாட்சியாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் தான் 100 ரூபா தான், இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்னா 100 ரூபாயில் இருந்து தான் ஆண்டவர் எங்களை உயர்த்தினாங்க. இப்போ சாமுவேல் சொல்கிறாங்க ஒரு இடத்துல, எளியவனை குப்பையில் இருந்தும் சிறியவனை என்ன செய்கிறாங்க, உயர்த்தக்கூடிய தேவன். அப்போ குப்பையில் இருந்து தான் எங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, உயர்த்தினாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியே வைராக்கியமாக
வாழ்கிறேன்னா அப்படின்னு சொல்லி என்னை பார்க்குறப்ப நான் கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்கிறேன். நான் வாழ்கிறேன்னா அந்த வைராக்கியம் எனக்கு இருக்கா? நான் ஏற்கனவே சொல்லலை, இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனாலும் வாஞ்சிகள் இருக்கிறது. சரியா? இப்போ நீங்கள் கூட உங்களை பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, எவ்வளோ ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நீங்கள் அப்படி இருக்கீங்களா? உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? இப்போ நம்மளை மறுபடியும் புதுப்பித்து கொள்ளுகிறது அவசியமாக இருக்குது. அதுதான் தாவீது சொல்கிறாங்க, தன்னை மறுபடியும் புதுப்பித்து கொள்ளுகிறது தான் சொல்கிறாங்க, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. ஏன் அப்படின்னா என் இருதயம் கெட்டு போச்சு. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி 17:9 வாசிக்கிறோம். இப்படி அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய இருதயம் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா திருக்குள்ளதான் மாறிடுச்சு. திருக்குள்ளதான்னா நீங்க எப்படின்னு யோசித்துக்கோங்க. நான் அதுக்கு விளக்கி சொல்ல விரும்பலை. திருக்குள்ளதாக மாறி போச்சு. அதுக்கப்புறம் மகா கேடு. எல்லா கேடும் எங்க இருக்குது? எங்க இருக்கு? இருதயத்தில். அப்ப இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறதா வாய் பேசும், இல்லையா? அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா கெட்டு போச்சுங்க. அன்றைக்கு சுத்தமாக இருந்தது, ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சதுன்னா கெட்டு போச்சு. எல்லா கேடும் நிறைந்ததாக மாறிடுச்சு, எல்லா பொருளாங்கும் நிறைந்ததாக மாறிடுச்சு. அதனால தான் அங்கே சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ அந்த கெட்டுப்போன இருதயத்திலிருந்து என்ன வரும்? நல்லது வருமா? வராது. சரியா? கெட்டுப்போன இதயத்திலிருந்து நல்லது வராது. அப்போ அதனால என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு சுத்த இருதயம் என்ன செய்யணும்? வேணும், இல்லையா? அதுதான் நம்ம மறுபடியும் தாவீதை போல. ஏன்னா தாவீது வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. ஆனால் ராஜாவானதுக்கு அப்புறம் அப்படியே வாழ்க்கை பின்னாடி மாறி போச்சு. சவுலுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ராஜா வந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை மாறி போச்சு, துணிகரங்களெல்லாம் வந்துருச்சு. இப்போ ஆனால் சவுல் உணரலை, அதனால ராஜ்யபாரம் எடுக்கப்பட்டு போச்சு, சாக சொன்னார். ஆனால் இவர்கிட்ட உணர்த்துறப்ப அவர் உணர்ந்து என்ன செய்கிறாங்க? தன்னுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செஞ்சு எனக்கு சுத்த இதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நானும் நீங்களும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க. அது மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இப்போ இவங்க தான் இப்படி இருப்பாங்களா, நம்ம எவ்வளோ மேலுன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஆனால் உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏற்றுக்கொள்ளாதவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன், இல்லையா? ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவங்க அந்த வசனத்தை வாசிக்க சொல்கிறேன், அவங்க நிறுத்தி வாசிப்பாங்க. நீங்கள் கவனமாக கேளுங்க. உங்களுடைய வேதாகமம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு 7:21 வாசிங்க. ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்கு உள்ளிருந்து பொருளாத சிந்தனைகள். இல்லை, நான் நல்லவுதான் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாத சிந்தனை தோன்றாத காலங்கள் நாட்கள் இருக்காது. ஒரு நாள் அது தோன்றி இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பொய் சொல்ல மாட்டாங்கங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அது சொல்கிறாங்க, சங்கீதம் 139 நினைக்கிறேன்,
அதை வாசிட்டு 1ஆம் அதிகாரம் அது வாசிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மறுபடியும் வருவோம். சரி, இங்கே என்ன பார்க்க அப்படின்னா சங்கீதக்காரர் என்ன சொல்றாங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்புறம் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்துக்கலாம். சரியா? அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுடைய இறுதியும் என்ன செஞ்சிருக்குது? என்ன பார்க்குறோம்? பொல்லாது. எல்லாவற்றையும் பார்க்கலாம் இறுதியும் பொல்லாது. அப்போ பொல்லாத சிந்தனைகள். அப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாங்க. அவர் நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அவர் தூரத்திலிருந்து அறிகிறவர் இல்லையா? அப்போ உங்களை பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் உங்களை கேமரா கூட மறைச்சிடலாங்க. ஆனால் அது கூட மறைக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஈராக்குடைய அதிபதியை கேமராவை மறைச்சிட்டு தான் அவர் ஒளிஞ்சிருந்த இடத்துல அவரை என்ன செஞ்சாங்க? சுட்டாங்க இல்லை? கேமரா கூட மறைச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. தூரத்திலிருந்து அறிகிறார், எழுந்திருக்கிறதுல அறிகிறார், உட்கார்ந்து இருக்கிறதுல அறிந்து இருக்கிறார். அதனால நான் என் இருதயம் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்புறம் விபச்சாரங்கள் அப்படின்னா ஒரு தவறு செய்யலையே. இல்லை, நீங்கள் கண்களினால பார்க்கிறதே அந்த தவறு செய்துக்கு அடையாளம். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதுக்கு வசனம் கண்டுபிடிங்க. எத்தனாவது வசனம் சொல்லு? 5:28. மத்திய 5:28 எடுத்துக்கோங்க, கவனமும் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இப்போ புருஷன் அப்படின்னா ஸ்திரியும் என்னாச்சுது? ஒரு இச்சையோடு ஒரு புருஷனை பார்த்தா அவளும் விபச்சாரி தான் இல்லையா? அப்போ நான் அப்படிலாம் இல்லை, சரீரத்தில் நீங்கள் நேரடியாக இல்லை, ஆனால் அவங்களுடைய கண்களினாலே நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த தவறை செய்கிறீங்க இல்லையா? அப்போ பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்கள், கபடு, கொலைபாதகங்கள் பாருங்க. அதே மத்தியில் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் தன்னுடைய சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு போகும். ஏன்னா அவன் கொலைபாதகன், அதனால எரி நரகத்துக்கு தான். இப்போ உங்கள் சகோதரிய நீ பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்களா? இல்லையா? அதனால நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் இதயத்திலிருந்து என்னெல்லாம் இருக்குது? பொருளாதார சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அப்புறம் கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கணும், தூஷணம். அது கூட சாதாரணமாக இருக்கு. அப்புறம் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொருளாதாரங்களெல்லாம் உடைய இதயத்தை உள்ளத்திலிருந்து புறப்பட்டு உங்களை தீட்டுப்படுத்தும். சரியா? அப்போ இது எத்தனை விதமாக சொல்லியிருக்கு அப்படின்னா 13 விதமான பாவங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒன்று நாம் இருந்தாலும் பாவி தான். எல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒன்று இருந்தாலும் நான் பாவி தான். தாவீதத்தில் அந்த ஒன்று தான் காணப்படுது. ஒன்று கண்களின் இச்சை, கண்களினால பார்த்தான். ரெண்டாவது
அது செயலில் செஞ்சான். மூன்றாவது அதை மறைச்சான். நாலாவது அவனுடைய தந்திரம் எடுபடலை, கொலைகாரனா மாறிட்டான். சரியா? இந்த இவ்வளவு பாவத்துக்கும் காரணம் என்னன்னா ஒரு பார்வை தான். இச்சையோடு பார்த்ததுடைய விளைவுகள் தான். சரியா? அப்போ அதனால தான் அங்கே சாலமோன் இவ்விதமாக சொல்லுகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4:23 வாசிங்க. அப்போ அதனால எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா அவருடைய அனுபவசாலி இல்லையா? அவர் இருதயத்தை கோர்த்து விட்டுட்டாரு, காத்துக்கொள்ளல. அவருடைய மனைவிகளை என்ன செஞ்சிட்டாங்க? அவரை விக்கிரக ஆராதனைக்காரராக மாற்றிட்டாங்க. தேவனை விட்டு தூரமாக போயிட்டாங்க. அதனால் அவர் சொல்கிறாங்க தன்னுடைய அனுபவத்தில், நீ எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அப்போ நம்மளால் முடியுமா? முடியாது. நம்மளை காக்கிறவர் கர்த்தர். உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ நம்மளை காக்கிறவர் ஆண்டவர் தான். அதனால இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, அவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை காத்துக்கொள்வார். ஏன் அப்படின்னா, அவரை உங்களுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார், அவருடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பதை நம்பி அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு தேற்றவாளனாகிய பசுத்த ஆவியானவரை உங்களுக்கு என்றென்று உங்களோடு கூட இருக்கும்படியாக அவர் கொடுக்கிறார். அப்போ அவர் உங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுவாங்க. ஒரு சிறு தவறுனாலும் உணர்த்துவாங்க, உங்களை காத்து கொள்ளுவாங்க. எல்லா காவலோடும் உங்களுடைய இதயத்தை காத்து கொள்ளுவாங்க. அதனால அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அது மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமளும் நம்முடைய இருதயத்தை என்ன வேண்டி செய்ய வேண்டியிருக்கு? காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, நம்முடைய இருதயத்தில் நிறைய காரியங்கள் என்ன செய்து காணப்படுது. யாக்கோபு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, 3:14 வாசிங்க. சரி, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? யாக்கோபு சொல்கிறாங்க, சாலமோன் சொல்கிறாங்க, எப்பா நீ காத்துக்கொள்ளு. ஏன்னா தாவீது சொல்கிறாங்க, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாலமோன் நீ காத்துக்கொள்ளு அப்படின்றாங்க. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, உங்களுடைய இருதயத்தில் கசப்பு, வைராக்கியம், அப்புறம் விரோதம், இந்த 3 காரியங்களை சொல்றாங்க. அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. கசப்பு இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகள் வரதான் செய்யுது, இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுறணும். விரோதங்கள் அது ரொம்ப சாதாரணமாக வராது, விரோதங்கள். ஆனாலும் அது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கொள்ளணும். அப்புறம் வைராக்கியம், இது ரொம்ப சாதாரணமாக வரக்கூடியதுதான். வைராக்கியம் இல்லையா? அப்போ அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் விசுவாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த வைராக்கியம்லாம் இல்லை அப்படின்னு யாருமே நான் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நானும் அதில் வருத்தம் தான். ஏன்னா எப்படியாகிலும் நமக்குள்ளே என்ன செஞ்சிருது? வந்துடுது இல்லையா? இப்போ அதனால்
அதெல்லாம் உள்ளே வராதபடிக்கு நம்முடைய இருதயத்தை என்ன செஞ்சுக்கிடணும், காத்துக்கிடணும். அப்போ அது ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்குது. அதனால தான் சாலமன் ஞானி சொல்கிறாங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்போ இதெல்லாம் உள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இன்னும் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு மனுஷனை பார்த்து இப்படி சொல்கிறாங்க. ஒன்று அப்போஸ்தலர் 8:21 வாசிங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாங்க, உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்கிறதா. ஆனால் அந்த மனுஷனை பார்த்து பேதுரு சொல்கிறாங்க செம்மையா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம், நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கா இல்லையா? செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது நம்ம தான் இல்லையா? இப்போ நானும் நீங்களும் தான் என்ன செஞ்சுக்கிடணும், பார்த்துக்கிடணும். அப்படி என்ற இருதயம் செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிடணும். செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிடுவோம். சரியா? அதுக்கப்புறம் அன்னாள் இவ்விதமாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2:1 வாசிங்க. சரி, இங்கே நம்ம முதல் பகுதியை எடுத்துக்கிடலாம். சரி, முதல்ல அந்த யாரை பார்த்து பேதுரு உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இல்லை அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? சீமோன். சரியா? சீமோனை பார்த்து அந்த பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கும் சீமோன் ஒரு பேருக்கு, அந்த சீமோன் இல்லை, பேதுரு இல்லை, சீமோன். அவரு குறி சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ அவனை பார்த்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னாங்க, உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ, அங்கே சமாரியர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவங்க ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்க. முதல்ல பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு கொடுக்கப்பட்டது? அப்போஸ்தலர்களுக்கா? சரி, எருசலேம்ல கூட இருந்த யூதர்கள் தான் அவங்க எல்லாருமே இல்லையா? அப்போ அவங்களுக்கு யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இதில் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, பல பாஷைகளை பேசினாங்க. அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய பாஷைகளை தான் பேசினாங்க. இன்னைக்கு பேசுகிற அப்போஸ்தலர் 2 தானே இருக்குது? 2 தான். சரி, ஏன்னா நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து பார்த்தோன்னே ஒருவேளை நான் தப்பாக சொல்லிட்டேனோ அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சந்தேகம். சரியா? அப்போ அவங்க பற்பல பாஷைகளை பேசினாங்க. ஏறக்குறைய 16 விதமான பாஷைகள், 16 விதமான நாட்டிலிருந்து மக்கள் அங்கே கூடி வந்திருந்தாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்த சமயம் அதுனா இதுக்கு முன்னாடி வந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ முழுவதுமாக இங்கே நமக்குள்ள தங்கி வாசம் பண்ணும்படியாக அந்த வந்த சமயத்தில் அவங்க அந்நிய பாஷை பேசினாங்க. அது எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பாஷை. இன்னைக்கு நம்ம அது சரியில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க பேசுறது யாருக்கும் புரியாது இல்லையா? அதுக்கு யாருமே அர்த்தம் சொல்ல முடியாது. இப்போ அவங்களே ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லிக்கிறாங்க. அதை நேரம் தான் பேசிடலாமே. தமிழில் பேசினா நமக்கு தெரியாதா? இங்கிலீஷில் பேசினா இன்னொருத்தர் எடுத்து சொல்லிட போகிறாங்க.
என்ன சொல்றாங்க, ஐயோ இது எனக்கும் தேவனுக்கும் உள்ளது, நான் தேவனோடு பேசுறேன். தேவனோடு பேசுனா நீ தனியா உட்கார்ந்து பேசிக்கோ, வீட்டில் உட்கார்ந்து. தேவனுடைய சபையில் அப்படி பேசினா, வெளியில இருந்து ஒருத்தர் புதுசா வர்றாங்க அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவான்? அவன் நீ பேசுறத புரிஞ்சு கொள்வானா? அதனால ஆண்டவர் சொல்றாங்க, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, தேவனுடைய வசனத்தை விளக்கி காண்பி, அப்போ அவன் புரிந்து கொள்வான், தேவனை அறிந்து கொள்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அது போட்டும் இல்லையா? அப்ப இங்கே பரிசுத்த ஆவியானவர் முதலாவது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? அந்நிய பாஷைகளை பேசினாங்க. அப்ப பல நாடுகளிலிருந்து அங்கே கூடி வந்திருந்தாங்க. அப்ப பேதுரு தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஆவியானவர் அவங்களோடு பேசினதுனால அவங்களுடைய இருதயம் குத்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சமாரியர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உண்டு அப்படிங்கிறதே தெரியாது. சமாரியர்கள் அவங்க ஒதுக்கப்பட்டவங்க. புரிஞ்சுக்கோங்க, இது நம்முடைய உபதேச சம்பந்தமான காரியம். அப்ப அந்த சமாரியர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்கள் என்கிறதுக்கு அடையாளமாக எருசலேமிலிருந்து வந்த அப்போஸ்தலர்கள் அங்கே சமாரியாவில் வந்து கேட்டாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா, ஞானஸ்தானம் எடுத்த நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா அப்படின்னு அவங்கள கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. அவங்க அங்குள்ள சமாரியர்கள் மேலே கைகளை வைத்த பொழுது அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சீமோன், சரி நானும் அப்படி செய்யணும் இல்லையா, நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டாந்து கொடுத்து எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுங்க அப்படின்றாரு இல்லையா. அப்போ பேதுரு கடினமாக பேசிட்டாங்க. ஐயோ அதை எடுக்க முடியுமா பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கு, 21க்கு மேலே பாருங்க. நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போகிறது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாவமும் இல்லை. பாருங்க, அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. சரியா? இப்போ அதனால நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் அண்ணால் சொல்கிறாங்க, நான் இருதயத்தில் வாசிங்க 1 சாமுவேல் போதும் இல்லையா, என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அப்போ நம்ம எவ்வளோ காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்து கொண்டா நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்கும், நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் எஸ்ரா 1:7-10 வாசிங்க. எஸ்ரா 7:10. பாருங்க, எனக்கு இந்த இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். சரியா? நான் அடிக்கடி நினச்சிக்கிடுவேன், எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எதுக்காக பக்குவப்படுத்தி இருந்தான்? வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். சரியா? இப்போ பொதுவாக நம்ம வேதத்தை படிக்கிறோம் இல்லையா, ஆராய்ந்து பார்க்கிறோம், ஆனால் அதன்படி செய்ய விரும்புறதில்லை. சரியா? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி
செய்யவும் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். பாருங்க, எவ்வளோ ஒரு நல்ல வசனம் பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், ஆனால் அதன்படி செய்கிறோமா? சரியா? செய்யறதுக்கு நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? இருதயம்தான் அதுக்கு இடம் கொடுக்கணும். இல்லை, இருதயத்தில் பல விதமான சிந்தைகள் அப்படி கொண்டு வந்துடுவான், எண்ணங்களை கொண்டு வந்துடுவான், நம்முடைய இருதயத்தை தூரமாக்கிடுவான். அப்போ அதனால் நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தி கொள்ளணும். சரியா? அப்போ அதனால் நம்முடைய இருதயம் சுத்தமாகணும், நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளணும். இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? கசப்புகளும் விரோதங்களும் என்ன வைராக்கியங்களும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சரியா? அப்போ அதனால் நம்முடைய இருதயத்தை காத்து கொண்டா நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்கும், தேவனுடைய பார்வையில் செம்மையாக இருக்கும். அந்நாள் சொல்லுகிறது உள்ள நான் என்னுடைய இருதயத்தில் நான் களி கூறுகிறேன், ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கு. நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கூட எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? அப்போ அதனால் நம்முடைய இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். சரியா? அந்த இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் பொழுது இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இருதயம் சுத்தமாக இருக்கணும். சரியா? அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே உம்மை நினைவுகூர, ஸ்தோத்திரிக்க, துதிக்க எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பந்தியில் ஐக்கியப்பட்டு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதான வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களோடு பேசியிருக்கு, அதை எங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயம் எவ்விதமாக இருக்கு என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுதலுமாக இருக்குது, அதை அறியத்தக்கவன் யார்? நாங்கள் அநேக நேரம் எங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு அறியாமலேயே போயிடுறோம். ஆனாலும் நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. என் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கிறதா? அவருக்கு பிரியமாய், அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி எங்களை அறிந்து கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்னாள் முடத்தில் ஜெபித்தாள், ஜெபத்தை கேட்டு ஒரு மகனை கொடுத்தீங்க. அதை உமக்கே கொடுக்கும் பொழுது அவ்வளவு அவள் சந்தோஷம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த வாழ்க்கையை உமக்கே கொடுக்கும் பொழுதுதான் எங்களுடைய இருதயம் களிகூறும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக எஸ்ராவை போல தியானிக்கவும், அதன்படி நடக்கவும், அதை போதிக்கவும் தக்கதான கிருபையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய மாறாத கிருபையும் பிரசன்னமும் கூட இருக்கட்டும். துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.